ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். பூரி சப்பாத்திக்கு எப்பவும் போல் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியாக இருந்தாலும் சரி, சப்பாத்திக்கும் சரி, இட்லி தோசைக்கு கூட அருமையாக இருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. கடுகு நல்லா வெடித்து வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கி வரத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி ஃப்ரோசன் பச்சை பட்டாணி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து திரும்பவும் மசாலாவோடு சேர்ந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு வதக்கி விட்டுக்கங்க. நல்லா இந்தளவுக்கு வதக்கி விட்டதும் அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. நாம் இதில் தேங்காயெல்லாம் அரைச்சி சேர்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு அப்படின்றதுனால இன்னுமே கெட்டியாகும். நீங்கள் இதை சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் கொதித்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே நாம் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப்புக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஒரு 1/4 கப்புக்கு குறைவாக சேர்த்தா போதும். அடுத்து ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரம் பச்சை மிளகாய் மட்டும்தான். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை சுடு தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க. சோம்பு சேர்க்கறது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்ததும் அடுத்து இதில் நாம் அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்து ஒரு முறை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பூரி சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.